ஹை குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை முக்கியமான முடிவு. வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் சிறுத்தை காட்டுக்குள்ளே பசியோட உணவு தேடிக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் பார்க்குது. ரெண்டுமே மலையடிவாரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சிறுத்தை ரொம்ப எச்சரிக்கையோட மலையடிவார பக்கத்தில் போகுது. ஆனால் எதை தாக்குறதுன்னு அது முடிவு பண்ணலை. அதே நேரத்தில் சிறுத்தையை பார்த்த மான்கள் வேகமாக ஓட ஆரம்பிக்குது. அப்புறம் ரெண்டுமே ஒரு இடத்துல இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் ஒன்று திரும்பிடுது. சிறுத்தை அந்த இடத்துக்கு போனதுமே எதை துரத்தலாம் அப்படின்னு தயங்கி நிற்கிது. அப்புறம் சரி, கருப்பு மானையே துரத்தலாம், அதோட இறைச்சி தான் சுவையாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கருப்பு மானை துரத்திக்கிட்டு போகுது. ஆனால் அதுக்குள்ளே அந்த கருப்பு மான் ரொம்ப தூரம் ஓடி போயிடுச்சு, கண்ணுக்கே தெரியலை. அதை பார்த்த சிறுத்தை, சரி இது வேகமாக ஓடக்கூடிய மான், இதை பிடிக்கிறது கஷ்டம்தான், பசி வேறு ரொம்ப அதிகமாயிடுச்சு, நம்ம புள்ளிமானையே பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு பாதையில் ஓட ஆரம்பிக்குது. ஆனால் புள்ளிமான் எப்பயோ பஞ்சா பறந்து போயிடுச்சு. ஹை குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர்ற சிறுத்தைக்கு கருப்பு மான் வேகமாக ஓடுன்னு ஏற்கனவே தெரியும். புள்ளிமானை பிடிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தது அப்படின்னா அதோட பசி நேரம் ஆறி இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவை சீக்கிரமாகவும் கரெக்டாகவும் எடுக்க பழகணும். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.